வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். 1992ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர் ரேஸ்ல டெரிக் ரெட்மன் அப்படின்ற நபர் கலந்துகிட்டாருங்க. அவர் தான் இன்னைக்கு கோல்டு மெடல் ஜெயிப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ரேஸ் தொடங்கினவுடன் டெரிக் ரெட்மன் தான் முன்னிலையில வந்தாருங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய தொடைப்பகுதியில் அவர் காயம் ஏற்பட்டதுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டு அவரால் ஓட முடியாத ஒரு சூழ்நிலைங்க. அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவரை முந்திட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. இவரோட நிலையில அன்னைக்கு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா கீழே விழுந்திருப்பாங்க. 2 பேர் வந்து அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா டெரிக் ரெட்மன் என்ன தெரியுமா பண்ணாரு? எப்படியாவது அந்த பினிஷிங் லைனை ரீச் பண்ணிடணும், பினிஷிங் லைனை டச் பண்ணிடணுங்கிற ஒரு மன உறுதியில அவருடைய தொடைப்பகுதியில காயம் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் காலை தேய்ச்சிக்கிட்டே அப்படி மெதுவா ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அங்கிருந்து மக்கள் கவனிக்கலைங்க. டெரிக் ரெட்மனுடைய போராட்ட குணத்தை பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. ரேஸ்ல கடைசியா வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய இலக்கை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தனக்கு காலில் ஏற்பட்ட வலியும் பொருட்படுத்தாமல் அப்படி காலை தேய்ச்சிட்டே அவர் ஓடி வந்ததை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அவர் கஷ்டப்பட்டு அந்த ட்ராக்ல ஓடுறதை பார்த்தவுடன் அவருடைய தந்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ட்ராக்குக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு தோள் கொடுத்து அவரும் மகனுடைய மெதுவா ஓடுறாருங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு பினிஷிங் லைனை ரீச் பண்றாங்க. 1992ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர் ரேஸ்ல யாரு கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காதுங்க. ஆனா டெரிக் ரெட்மன் செய்த இந்த அசாதாரணமான விஷயம் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கும் இருக்குங்க. அவர் பேர் உலக புகழ் பெற்றதுங்க. என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில சவாலான சூழ்நிலைகள் வரும்போது டெரிக் ரெட்மன் அவர்களுடைய இந்த நிகழ்வை தான் நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவேங்க. நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வரணும் அப்படின்லாம் கடவுள் நினைக்கலங்க. அவருடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்துல தோண்டு போகாமல் நம்பிக்கையோட நம்ம இலக்குகளை நோக்கி நம்ம துணிச்சலா முன்னேறி போகணும்னு தான் இறைவன் ஆசைப்படுறாருங்க. டெரிக் ரெட்மன் எடுத்துக்கோங்களேன். அன்னைக்கு ரேஸ்ல ஆரம்பத்துல அவர் முன்னிலையில தான் வந்தாரு. ஆனா அவருடைய தொடைப்பகுதியில காயம் ஏற்பட்டவுடன் அவரால் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றாரு? நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய இலக்கை நான் ரீச் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோட காலை தேய்ச்சிட்டே அவர் ஓடுறாருங்க. அந்த மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னல்களும் போராட்டங்களும் வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம மனம் உடைஞ்சு போயிடக்கூடாதுங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதனுடைய கர்மா, என்னுடைய விதி அப்படின்ற எதிர்மறையான சிந்தனைகளை வெளிப்படுத்தாமல் அந்த நேரத்திலும் வைராகியத்தோட என் இலக்கை நோக்கி நான் முன்னோக்கி பயணம் பண்ணுவேங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் தான் இறைவன் ஆசைப்படுறாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னல்களும் போராட்டங்களும் வரும்போது அந்த நேரத்துல வைராகியத்தோட துணிச்சலா நம்ம முன்னோக்கி பயணம் பண்ணும்போது இறைவனுக்கு தெரியுங்க நம்ம கஷ்டத்துல இருக்கோம், நம்ம வலிகள் வேதனைகளை அனுபவிக்கிறோங்கிறது இறைவனுக்கு தெரியும். எப்படி டெரிக்கினுடைய தந்தை அவருக்கு தோள் கொடுத்து அந்த பினிஷிங் லைனை ரீச் பண்றதுக்கு உதவி செய்தாரோ, இறைவனும் நமக்கு தோள் கொடுத்து அந்த சூழ்நிலையில நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு உறுதுணையா இருப்பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல சுற்றியுள்ள மனிதர்கள்லாம் கைவிட்ட போது மனம் உடைஞ்சு போய் நான் இருந்திருக்கேங்க. அப்ப எனக்குள்ள ஒரு குரல் கேட்குங்க, முன்னோக்கி போ, நான் உனக்கு துணை நிக்கிறேன் அப்படின்னு. வலிகளும் வேதனைகளும் சுமந்துட்டு நான் முன்னோக்கி பயணம் பண்ணும்போது இறைவன் எனக்கு தோள் கொடுத்து அந்த சூழ்நிலையில கடந்து வருவதற்கு எனக்கு உறுதுணையா இருந்திருக்காருங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்ன அறியாம என் கண்கள்ல கண்ணீர் வந்துருங்க. ஒரு நபரை ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெயில் கம்பிக்கு வெளியில ரொட்டி இருக்குங்க, பக்கத்துல சாவி ஒண்ணு இருக்கு. அந்த சாவி என்ன தெரியுமா? அந்த ஜெயில் கதவை திறந்துட்டு அந்த நபர் சுதந்திரமா வாழ்றதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுத்தும். ஆனா அந்த நபர் என்ன தெரியுமா பண்றாரு? சாவியில கவனத்தை செலுத்தாம அந்த ரொட்டியை எடுக்கிறதுலதான் அவர் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்மளும் தற்காலிக தீர்வுகளை தான் தேடுறோங்க. அந்த நபர் எப்படி அந்த ரொட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, அந்த மாதிரி தாங்க. ஆனா பக்கத்திலே தான் பாத்தீங்கன்னா சாவி இருக்குங்க. அந்த ஜெயில் கதவை திறந்துட்டு அவர் வெளியில சுதந்திரமா போறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாவி இருக்குங்க. அந்த சாவி என்ன தெரியுமா? கடவுள் தாங்க. கடவுளுடைய கைகளை இருக்க நம்ம பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த மாயிலிருந்து நம்ம விலகி வந்துடலாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இல்யூஷன்ஸ் எல்லாம் கடந்து நமக்குள்ள அமைதியை உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியா மன அமைதியோட வாழ்றதுக்கு இறைவன் உயர்ந்த ஞானத்தை நம்ம கிட்ட வெளிப்படுத்தி இருக்காருங்க. அந்த ரகசியத்தை இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க. இது அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுங்க. வாழ்க்கையில் அனைத்தையும் கவனிப்பவனாக மாறிவிடு. தோல்வி வரும், வெற்றி வரும். நீ பாராட்டப்படுவாய், நீ கண்டனம் செய்யப்படுவாய், நீ போற்றப்படுவாய், அவமதிக்கப்படுவாய். எல்லா விதமான விஷயங்களும் வரும்.
அவைகள் அனைத்தும் இருமைத்தன்மையுள்ளவை. தொடர்ந்து நீ கவனித்துக் கொண்டே இரு. இருமைத்தன்மையை கவனிக்க கவனிக்க ஒரு மூன்றாவது ஆற்றல் உன்னுள் எழும். ஒரு மூன்றாவது பரிமாணம் உன்னுள் எழும். இருமை என்றால் இரு பரிமாணம். ஒரு பரிமாணம் மகிழ்ச்சி, மற்றொரு பரிமாணம் துயரம். இரண்டையும் கவனிக்கும் போது ஒரு ஆழம், மூன்றாவது பரிமாணம் கவனித்தல், சாட்சி பாவம் உன்னுள் எழும். இந்த மூன்றாவது பரிமாணம் பேரின்பத்தை கொண்டு வரும். பேரின்பம் தனக்கு எதிர்ப்பதம் எதையும் கொண்டிருப்பதில்லை. அது தனியானது, அமைதியானது, பதட்டமற்றது. அது உற்சாகம், உணர்ச்சிகளற்ற பரவசம். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற எல்லா சூழ்நிலையும் ஒரு மூணாவது மனுஷனுக்கு நடக்கிற மாதிரி கவனிக்க ஆரம்பிங்க. சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்குங்க. ஆனா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? அப்ப கீழே விழுந்துதான் நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தாங்க ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது நேச்சுரலா அதனுடைய சக்தியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. குறிப்பா உங்க உணர்வு நிலையினுடைய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. அப்ப வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீங்க சாட்சியா பார்க்கும்போது முதல்ல இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்காதுங்க. எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும்போது லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. குறிப்பா எந்த சூழ்நிலையும் மனிதர்களையும் நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும். இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னா டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இப்ப நீங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நேரம் போறதே நமக்கு தெரியாது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி ஆசைப்பட்ட நபர்கள்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா டைம் போறதே நமக்கு தெரியாதுங்க. ஆனா வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம்னு வைங்களேன், இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா டைம் ரொம்ப நேரம் போற மாதிரி தெரியுங்க. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நமக்குள்ள கோபத்தையோ, பயத்தையோ, கவலையோ உள்வாங்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், 1 மணி நேரம் போறது கூட நமக்கு ஒரு யுகம் மாதிரி தெரியுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே நீங்க சாட்சியா கவனிச்சு பழகும் போது என்ன தெரியுமா பண்றீங்க? உங்க ஐடென்டிட்டியை நீங்க கொலாப்ஸ் பண்றீங்க. உங்க மனதோடையும் உடலோடையும் நீங்க அதிகமா அடையாளப்படுத்தும் போதுதான் கர்மாவுடைய தாக்கம் அதிகமா இருக்குங்க. நான் இந்த மனம் கிடையாது, உடல் கிடையாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த உன்னத நிலை, இறைவனுடைய துகள் நானா, சக்தி வாய்ந்த ஆன்மா, ஐ எம் அ பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த தன்மையில நீங்க இருக்கும்போதுதான் உங்க ரியாலிட்டியை நீங்க மாற்றி அமைக்க முடியுங்க. இந்த மாதிரி சாட்சி தன்மையில உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்களுடைய இலக்குகளை அடைவது உங்களுக்கு எளிதா இருக்குங்க. குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே இன்னமும் கனெக்டடா தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நம்முடைய இலக்குகளும் நம்மோட இன்னமும் தொடர்புல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான இலக்குகளை நீங்க அடைவது எளிது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதற்கேற்ற ஒரு உணர்வு நிலையில நீங்க செயல்படணும். ஆல் ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் இன் த குவாண்டம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய எல்லா தேவைகளும், நம்ம இலக்குகளுமே சூட்சமமாக பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இலக்குகளுடைய ஃப்ரீக்வன்சியோட நம்ம டியூன் ஆகணுங்க. அது என்ன தெரியுமா? அந்த இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச உணர்வு நிலையோட நம்ம வாழ்க்கையை வாழணுங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பை பிராக்டிஸ் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம வாழ முடியுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடு எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ளதான் நான் ஏற்கனவே வசிக்கிறேங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கிறதுங்க. இந்த மாதிரி தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது உங்க இலக்குகளை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க இருப்பீங்க. அடுத்து என்ன வீடியோ நான் பண்ணலாம் நான் யோசிக்கும் போது தியானத்துல பிரபஞ்சம் எனக்கு இந்த வீடியோக்கான கான்செப்டை உணர்த்துச்சுங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் தொடர்ந்து நீங்க கடைபிடிங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அதை கடந்து உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிச்சயமா நிகழ்த்துங்கிறத நான் 100% நம்புறேன். என் நினைவில் நீ இருக்க வாழ்வில் பயம் இல்லை. என் கையை யார் விட்ட போதும் உன் கை மட்டுமே என்னை காத்து நிற்கும். என் நிறைவா போற்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.